நிழலில் நாளும் என்னை அரவணைத்திடு இறைவா. உம் சிறகுகள் நிழலில் எந்நாளும் என்னை அரவணைத்திடு இறைவா. அந்த இருளிலும் ஒளி சுடரும் வெண்தணலிலும் மனங்குளிரும். அந்த இருளிலும் ஒளி சுடரும் வெண்தணலிலும் மனங்குளிரும். உந்தன் கண்களில் இமை போல் எந்நாளும் என்னை காத்திடு என் இறைவா. உந்தன் கண்களில் இமை போல் எந்நாளும் என்னை காத்திடு என் இறைவா. உன் சிறகுகள் நிழலில் எந்நாளும் என்னை அரவணைத்திடு இறைவா. அன்புக்குள்ளே நன்றியோடு இந்த நிழலிலே நாம் நிற்கின்றோம். உன் சிறகுகளின் நிழலில் என்னை வைத்துக்கொண்டு என்று பாடினோம். நம்ம பாடுறதுனால கேட்கறதுனால தான் வைக்க போகிறதில்லை. பார்த்தீங்கன்னா பேசிக்கிறோம். 30 வருஷம் 40 வருஷம் 70 வருஷம் அப்பா முந்தின தலைமுறை அவர்களை இந்த சிறகுகளின் நிழல் தான், இந்த கூரையின் நிழல் தான் அவர் வைத்து காத்துக்கொண்டார். அவர்களுக்கு சிறகுகள் கிடையாது, இந்த கூரை தான் அவருடைய அவரை நமக்கு ஏற்படுத்தி தருகின்ற நிழல், பாதுகாப்பு. இந்த வீட்டில் எத்தனை காரியங்கள் நடந்திருக்கின்றன. கடை நாம் வாழ்கின்ற இடமாக இருந்திருக்கிறது. இதுவே ஒரு அடையாளம், என்ன நடக்கப் போகிறது. இந்த இடத்தை இன்னும் ஆண்டவர் புதுப்பித்து இன்னும் அழகான சிறகு நிழலாக நம்ம இந்த காலத்துக்கேற்ப அடுத்து வருகிற தலைமுறைக்கேற்ப இந்த இடத்தை அவர் மாற்றி கொடுப்பார். நன்றி சொல்லி இந்த நிகழ்வை நாம் தொடங்குவோம். இறைவார்த்தைக்கு நாம் செல்வோம். இறைவார்த்தையினுடைய வெளிச்சத்திலே இந்த நிகழ்வை நாம் தொடர்ந்து ஜெபத்தோடு வழி நடத்துவோம். ஆண்டவராகிய என் தலைவர் கூறுவது இதுவே: இதோ சீயோனில் நான் ஓர் அடிக்கல் நாட்டுகிறேன், அது பரிசோதிக்கப்பட்ட கல், விலையுயர்ந்த மூலைக்கல், உறுதியான அடித்தளமாய் அமையும் கல். நம்பிக்கை கொண்டோன் பதற்றமடையார். நீதியை அளவு நூலாகவும் நேர்மையை தூக்கு நூலாகவும் அமைப்பேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. பதிலுரை பாடல் பல்லவி. இயேசு கிறிஸ்துவை தவிர வேறு அடித்தளம் இல்லை. ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர், என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு. ஆண்டவரது வழக்கை உயர்ந்தோங்கி உள்ளது, ஆண்டவரது வழக்கை வலிமையாய் செயலாற்றியுள்ளது. நான் இறந்தொழியேன், உயிர் வாழ்வேன், ஆண்டவரின் செயல்களை விரித்துரைப்பேன். கட்டுவோர் புறக்கணித்த கல்லே கட்டடத்திற்கு மூளைக்கல் ஆயிற்று. ஆண்டவரால் இது நிகழ்ந்துள்ளது, நம் கண்களுக்கு இது வியப்பாயிற்று. ஆண்டவர் உள்ளோடு இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அக்காலத்தில் இயேசு கூறியதாவது: நான் சொல்லும் இவ்வார்த்தைகளை கேட்டு இவற்றின்படி செயல்படுகிற எவரும் பாறை மீது தம் வீட்டை கட்டிய அறிவாளிக்கு ஒப்பாவார். மழை பெய்தது, ஆறு பெருக்கெடுத்து ஓடியது, பெரும் காற்று வீசியது. அவை அவ்வீட்டின் மேல் மோதியும் அது விழவில்லை, ஏனெனில் பாறையின் மீது அதன் அடித்தளம் இடப்பட்டிருந்தது. ஆண்டவரின் அருள்வாக்கு. நாம் கேட்ட திருப்பாடல் 118 வாசித்த நற்செய்தி நன்றி நினைத்து பார்க்கும் பொழுது, இயேசு கிறிஸ்துவை தவிர வேறு அடித்தளம் இல்லை. அந்த பாறையின் மீது கட்டப்பட்ட வீடு எப்படி இருக்கும் என்று ஆண்டவரே சொல்கிறார். இது பாறை மீது கட்டப்பட்ட நம்முடைய வீடாக இருக்க வேண்டும். வெறுமனே அஸ்திவாரம் ஸ்ட்ராங்காக இருப்பது, நவீன முறையிலே கட்டுவது மட்டுமல்ல, நம்முடைய நம்பிக்கையும் புதுப்பித்துக் கொண்டு ஆண்டவரை அடிப்படையாக கொண்டு அவருடைய வரத்திலே இந்த வீடு எழும்ப வேண்டும், இந்த வீடு நிற்க வேண்டும், இந்த வீடு துணங்க வேண்டும். அவர் அடித்தளமாக இருப்பார். வருடம் முழுவதும் என்று சொல்கிறார்.
ஒரு வீட்டுக்கு கீழும் மேலும் என்றால் சொல்லலாம் கூட அதை அடித்தளமாக மேல் கூரையாக இருப்பார். எனவே இந்த வீட்டை ஆண்டவருக்கு ஒப்புக் கொடுத்து நம்முடைய வேலைகள் எல்லாம் அவர் வழி நடத்த வேண்டும் என்று சொல்கிறோம். மன்றாடுவோமாக. அப்பா தந்தையை உடைய அருமையான பராமரிப்பிற்காக நன்றி கூறுகின்றோம். தலைமுறைகளின் கடவுள் நீர், ஆபிரகாம் கடவுள், அவருடைய மகன் ஈசாக்கின் கடவுள், அவருடைய மகன் யாக்கோபின் கடவுள், அவருடைய பிள்ளைகள் இஸ்ராயலின் கடவுள் நீர். இதை நாங்கள் இங்கு உணர்கின்றோம். தலைமுறையாக இந்த இடத்தில் நாங்கள் வாழ்ந்திருக்கின்றோம். குடும்பமாக உங்களுக்கு நன்றி சொல்கின்றோம். உங்களுடைய பராமரிப்பு இந்த இடத்தில் வெளிப்படுவதற்காக நன்றி கொள்வோம். இந்த உடைய பராமரிப்பில் எங்களை பாதுகாத்துக் கொள்வதற்காக பகலிலும் இரவிலும் வெயிலிலும் மழையிலும் புயலிலும் பனியிலும் எங்களை காத்துக்கொள்வதற்காக இந்த வீட்டை ஏற்பாடு செய்வதற்காக நன்றி கூறுகின்றோம். திருப்பாடல் 129 நாம் வாசிப்பது போல ஆண்டவர் வீட்டை கட்டினால் ஒழிய கட்டுப்படி உழைப்பு அத்தனையும் வீண் என்பதை நாம் நம்புகின்றோம். நீர் இந்த வீட்டை கட்டி தர வேண்டும் அப்பா. நீங்கள் அகற்றப்பட்ட ஒவ்வொரு கல்லும் ஒவ்வொரு கம்பியும் உம்முடைய பெருமையால் நடக்க வேண்டும் என்று கருதுகின்றோம். இந்த வேலையை கொடுக்கிறோம். ஈடுபடுகிற எல்லோரையும் வழி நடத்தியவரும் எங்களுக்கு வேண்டிய பொருள் ஆதாரமும் எல்லாவற்றுக்கு மேலாக மன ஆதாரமும் எல்லாவற்றுக்கு மேலாக இந்த ஆவின் வழிகாட்டுதலை எப்படி செய்ய வேண்டும், எங்கு வைக்க வேண்டும் என்ற திட்டத்தையும் எங்களை சுற்றி இருப்பவருடைய ஆதரவும் நல்ல மனதும் எங்களுக்கு கிடைத்து சேரவும். அப்போ இந்த வீட்டை விரைவில் நாங்கள் முடித்து இதே நேரத்தில் நாங்கள் நின்று இதே இடத்தில் உமக்கு நன்றி சொல்கிற அந்த பாக்கியத்தையும் தருவீராகும். இந்த வீட்டை கட்டுகின்ற நீர் எங்கள் வாழ்வையும் நீர் கட்டி எழுப்பவும் எங்களுக்கு ஒவ்வொரு தனி வீட்டையும் இங்கே இருக்கிற ஒவ்வொருடைய மனதும் ஒரு தனி வீடு எல்லாவற்றையும் கட்டி எழுப்பியும் நாங்களும் உமக்கு எப்பொழுதும் பிரமாணிகமாக விருப்பமாக வாழ்ந்து உங்களுடைய ஆசீர்வாதத்திலே நாங்கள் எப்பொழுதும் மகிழ்ந்திருக்க செய்வோம். இங்கே வந்திருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தில் உள்ளவர்களையும் ஆசீர்வதிப்பீராக. எல்லா தொற்று நோய்கள் மற்ற ஆபத்து விபத்துகளில் எங்களை காத்துக்கொள்கிறார்கள். குறிப்பாக இந்த வேலையிலும் எந்த குறுக்கீடும் இல்லாமல் நீர் உடைய கண்காணிப்பிலே வைத்து வழி நடத்துகிறார். இவ்வாறு எங்கள் வாழ்க்கை உமது கைகளில் இருப்பதால் நாங்கள் எப்பொழுதும் மகிழ்ந்திருந்து நமக்கு நன்றி சொல்லி வாழச் செய்கிறோம். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உண்மை மன்றாடுகிறோம். குற்றம் செய்வோரே நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும், எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவள் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவளே. திருமரியே இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தை மகன் தூய ஆவியார் இந்த இடத்தையும் நடக்கிற வேலையும் இதில் ஈடுபடுகின்ற எல்லோரையும் நம் எல்லோரும் நம் குடும்பங்களையும் ஆசீர்வதித்து பாதுகாப்பாராக. ஆமென். சொல்லி பாடுவோம். நன்றி துதி பாடு நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. நன்றி துதி பாடு நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. நல்லவர் நல்லவர் போதுமானவர், வார்த்தையில் உண்மையுள்ளவர். நல்லவர் நல்லவர் போதுமானவர், வார்த்தையில் உண்மையுள்ளவர். நன்றி துதி பாடு நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. முன்னாடி போட்டலாம். இந்த இது ஒரு 7
சரி வா, நீ வா, வேலு வா. सुरेश नहीं होना चाहिए இவ்வளோ நேரம் நீ எங்கட போனேன்? இவ்வளோ நேரம் நீ இல்லை. இவ்வளோ நேரம் கிளாஸ் இல்லை. இப்போ தான் ஆல் தி பெஸ்ட். எல்லாம் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். வாழ்த்துக்கள்.